ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. புத்தக கீதா சமஸ்கிருதத்துல 74வது பக்கம். அத ஏகோன விம்சக அத்தியாயக. அதுல ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த அத்தியாயத்துல முதல் 7 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் எதையும் கேட்கல, பகவானே ஆரம்பிக்கிறாரு. அதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது 3வது ஸ்லோகம். ஞானிநக து அகம் ஏவ இஷ்டக. இது 2வது மந்திரம். 3வது ஞான விஞ்ஞான சம்சித்தாக பதம் சிரேஷ்டம் விதுகு மம ஞானி பிரியதமக அதக மே ஞானேன அசௌ பிபர்த்திமாம். ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. இதற்கு முன்னால என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் மந்திரத்துல வித்யா ஸ்ருத சம்பன்னக ஆத்மவானு, ஞானத்தை பெற்றவன் வித்யா. அடுத்தது ஆத்மவான தன்னடக்கம் உடையவன். அவன் அனுமானிக்கக ந அனுமானிக்கக. ஈஸ்வர சிருஷ்டி சில விஷயங்கள் புரிந்திருக்கலாம், நமக்கு புரியாமலும் இருக்கலாம். அதை பற்றிய வாதத்தில் ஈடுபடுவது அவசியமற்றது. புரிந்து கொள்ளவும் முடியாது. முழுமையாக ஈஸ்வருடைய நெட்வொர்க்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் தர்க்கம். அந்த மாதிரி வாதத்தில் ந அனுமானிக்கக ஈடுபட மாட்டான் அப்படின்னு பகவானே சொல்றார் உத்தவர்கிட்ட. ஏன் மாயா மாத்திரம், இதெல்லாம் என்னது? மாயா மாத்திரம். இது ஞாத்வா ஞானம் ச மகி சன்சகி. அந்த ஞானத்தையும் அவன் என்னிடம் தியாகம் செய்து விடுகிறான் அப்படின்னார். அடுத்து 2வது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரதிஜ்ஞா சொன்னாரு. என்ன சொல்றாரு? ஞானி நகது அகம் ஏவ இஷ்டகா. ஞானி நக ஞானத்தை உடையவன் உண்மையில் து அகம் எனக்கு எனக்கு அவன் ஞானி அகம் ஏவ இஷ்டக அவனுக்கு நான் தான் பிரியமானவன். ஸ்வார்த்தக ஹேதுகு சம்மதக சொர்க்கக அவனுக்கு நான் தான் சொர்க்கம். ஞானிக்கு நான் தான் இஷ்டம், நான் தான் அவனுக்கு சொர்க்கம். அந்யக அர்த்தக என்னை தவிர்த்து அவனுக்கு பிரியமான விஷயங்கள் இங்கு எதுவும் இல்லை. ஞானி பத்தி சொன்னார். ஞானிக்கு நான் தான் இஷ்டம் எல்லா விதத்திலும். நான் தான் சொர்க்கம் சொல்றேன் பாத்தீங்களா, அது மாதிரி நான் தான் அவனுக்கு எல்லாமே. அது ஞானியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்றாரு 3வது ஸ்லோகத்துல? ஞான விஞ்ஞான சம்சித்தாகா. ஞான விஞ்ஞான அதை அடைந்தவன். ஞானத்தை அடைந்து பரோக்ஷ அபரோக்ஷ ஞானம் ஞானம் ஞான நிஷ்டை. நம்ம இந்த ஞான விஞ்ஞானத்தை பல இடத்துல பார்த்திருக்கோம், பல அர்த்தத்துல பார்த்திருக்கோம். ஞானம் பரோக்ஷ ஞானம், அவிஞானம்ங்கிறது அபரோக்ஷ ஞானம். ஃபர்ஸ்ட் ஞானம்ங்கிறது ஞானத்தை பெறுதல், ஞானத்தை நிற்றல். ஞானத்தை பெறுதல், அதன் பலனை அடைதல். அந்த பலனை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுது? விஞ்ஞான மோட்சத்தை பலனை அடையும் போதுதான் அது விஞ்ஞானம். அபரோக்ஷ ஞானம் மோக்ஷம் பலனை அந்த ஞானத்தின் பலனை பெறும்போதுதான் விஞ்ஞானம். இப்படி நாம பல இடத்துல பல எது வேணா. இங்க என்ன சொல்றாரு? அந்த ஞான விஞ்ஞான சம்சித்தாகா நன்கு அடைந்தவன். சித்தியன்னு என்ன? அடைதல். ஞானத்தை விஞ்ஞான சம்சித்தாகா. யார் அவன்? ஞானிக்கு அட்ஜெக்டிவ் வேர்டு. ஞான விஞ்ஞான சம்சித்தாகா. பிராக்கெட்ல யாரு? இது அட்ஜெக்டிவ். யாரு? நவுனு. ஞானி. அப்படிப்பட்ட ஞானி பதம் சிரேஷ்டம் விதுகு. அவ எப்படி அப்படி ஆனா? பதம் சிரேஷ்டம். என்னக்குள்ள பதம் என்ன? பதம் சிரேஷ்டம். இப்ப இறைவனாவே சிரேஷ்டம் தான், மேலானவன் அர்த்தம். அது என்ன பதம் சிரேஷ்டம்? பதம்
அதாவது சகுண பிரம்ம, நிர்குண பிரம்மம்னு எனக்கு 2 தன்மை இருக்கு. அந்த 2ல பதம் எது? நிர்குண பிரம்மம் தான் பதம் சிரேஷ்டம். என்னுடைய மேலான பதம், என்னுடைய நிர்குண பிரம்ம தத்துவம். ஏன்னா எனக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு சகுண பிரம்மம், இன்னொன்னு நிர்குண பிரம்மம். இந்த 2ல எது மேலானது? சகுண பிரம்மமா? நிர்குண பிரம்மமா? நிர்குண பிரம்மம் தான் சிரேஷ்டம். அந்த சிரேஷ்ட பதத்தை விதுகு அவன் அறிஞ்சுக்கிட்டான். அவன் ஏன் அவன் அவனோட அட்ஜெக்டிவ் ஏன் அவனுக்கு விஞ்ஞான சம்சித்தாகன்னு சொல்றேன்? அவன் என்னுடைய சிரேஷ்டம் பதம் நிர்குண பிரம்மம் தான் என்னுடைய மேலான சொரூபம். பதம் மீன்ஸ் இந்த இடத்துல சொரூபம். சகுணம்ங்கிறது ஒரு சொரூபம், என்னது நிர்குணம்ங்கிறது ஒரு சொரூபம். அதுல நிர்குண பிரம்ம சொரூபத்தை விதுகு மம என்னுடைய சிரேஷ்டம் பதம் விதுகு அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். மம என்னுடைய சிரேஷ்டம் பதம் பிராக்கெட்ல நிர்குண பிரம்ம சொரூபத்தை விதுகு அவன் அறிந்தவன். அதனால ஞான விஞ்ஞான சம்சித்தாக அந்த ஞானி அவன் ஞான விஞ்ஞானத்துடன் கூடியவனாக அந்த சித்தியை அடைந்தவனாக. யாரு இதெல்லாம் யாரு? ஞானி. இந்த இடத்துல ஞானிங்கிற வேர்டு இங்க வரல, அடுத்த லைன்ல வருது. ஏன் ஞானின்னு அங்க போடுறேன்னா அடுத்த லைன் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட ஞானி ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லப்பட்ட அந்த ஞானி, ஞானி பிரியத்தமகா. எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டார். எனக்கு ஞானி அப்படிப்பட்ட ஞானி பிரியத்தமக. பிரியத்தமக யாருக்கு? மம எனக்கு எனக்கு பிரியத்தமக. எனக்கும் ஞானி மிக மிக பிடித்தவன். அத்தக ஆகவே அவனுக்கும் என்னை தவிர உலகத்துல வேற எதுவும் பிடிச்சது கிடையாது. எனக்கும் அவனைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஆகவே மே ஞானேன அசோ விபர்த்திமா. எங்க 2 பேத்துக்கும் ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கலாம். பேசிக்கா இப்ப தாய், மகன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் என்னோட வயித்துல தான் பிறந்திருப்பான். கணவன்னா தாலி கட்டுறதுனால ஒரு உறவு. இந்த மாரி எனக்கும் அவனுக்கும் எத பேஸ் பண்ணி உறவு? கல்யாணம் பண்ணனா கணவன், பெத்தெடுத்தா புள்ள, யார் வயித்துல இருந்து பிறந்தோமோ அம்மா, அப்பா, யார தாலி கட்டினோமோ அவங்களோட அம்மா, அப்பா, அம்மா. இப்படி ஒரு ரிலேஷனுக்கு என்ன இருக்குது? ஒரு ஆதாரம் இருக்கு இல்லையா? ஒரு உறவு உலகத்துல சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன பிளட் ரிலேஷன் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு ஒரு ஒரு ஆதாரம் இருக்குமா இல்லையா? அல்டிமேட் எது? எந்த அடிப்படையில் நானும் அவனும் உறவு கொள்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஞானியும் நானும் எந்த அடிப்படையில் வாட் த பேஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பகவான் சொல்றாரு. எங்க 2 பேத்துக்குள்ள உறவு ஒண்ணு இருக்கு பாத்தியா? அது எந்த அடிப்படையில்? அசோ விபர்த்திமா ஞானேன அந்த வேர்டு போடுறாரு பாருங்க. மே ஞானேன ஞானேன தான் அசௌ எங்க 2 பேத்துக்கு என்னது? விபர்த்திமா எங்களுடைய இந்த ஞானிக்கும் எனக்கும் ஞானத்தின் மூலியமாக நாங்க உறவு கொண்டுள்ளோம். ஞானம்தான் எங்க 2 பேத்துடைய உறவுக்கு அடிப்படை ஆதாரம். என்ன சொல்றார்? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு அவன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும்லாம் சொல்லி ஒரு உறவினுடைய இத வெளிப்படுத்திட்டு, எத வச்சு ஆதாரமா நாங்க 2 பேரும் இப்படி இருக்கோம், உறவுடன் இருக்கிறோம்? ஞானம் தான். இவரு என்ன சொல்லல? அவன் இத்தன தடவ கோயிலுக்கு வந்தான், இத்தன யாத்திரை வந்தான்னு சொல்லல. இத்தன கோயிலுக்கு குடுத்தான். பாருங்க, எதையாவது சொல்றாரு அவரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன. ஏன் அவனுக்கு கோயிலுக்கு இத்தன யாத்திரை போனான், இத்தன கோயிலுக்கு குடுத்தான், இத்தன பக்தி செலுத்தினான், இத்தன சாண்ட் பண்ணா, எதையுமே சொல்லல அவரு. அதற்காக அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு கிடையாது. அதெல்லாம் சாதனம். என்ன சொல்றாரு? ஞானம் தான் எனக்கு அவனுக்கு உறவினுடைய அதனால தான் பாருங்க, மத்ததெல்லாம் என்னது? மித்தியா. மத்த எந்த ஃபார்ம்ல நீங்க உறவு கொண்டிருந்தீங்கனாலும் அதெல்லாம் என்னது? மித்தியா. இது என்னது? ஞானம்ங்கிறது என்னது? சத்தியம். அதனால தான் 2 பேத்துக்குள்ள உறவு எப்படி இருக்குது? யாரும் அசைக்க முடியாத உறவு. நாட் பேஸ்ட் ஆன் பிலீஃப். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட். ஞானம் பிலீஃப்னால வர்றத கேட் ஆன் த வாலா இருக்கும். எது? பக்தி. அது என்னது? கேட் ஆன் த வால். ஏன்? அது வந்து பிலீஃப். கடவுள் அங்க இருக்கார். ஏதோ நம்புறான். அவ்வளவுதான் பிலீஃப். நாட் அ ஃபேக்ட். ஆனா இங்க இருக்கிறது என்னது? நாலேட்ஜ். ஃபேக்ட்.
அதனாலதான் அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். என்னை தவிர உலகத்துல அவனுக்கு வேற யார் என்னை விட பிடித்தமானதுங்கிறது இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அவனுக்கும். அதே மாரி எனக்கு என்னது ஞானினக சரி மே பிரியாக எனக்கும் அவன்தான் பிரியமானவன். எங்க 2 பேத்துக்குள்ள ஆதாரம் ஞானம் என்று கூறுகிறார். அடுத்த ஸ்லோகம் ஒரு 7 ஸ்லோகம் 7 என்ன சொல்றது? ஒரு ஒரு உபனிஷத்தினுடைய சாரத்தையும் அடுத்த ஸ்லோகத்துல கொண்டாந்து குடுக்க போறாரு. தபக தீர்த்தம் ஜபக தானம் பவித்ராணி இதராணி ச நலம் குர்வந்தி தாம் சித்திம் யா ஞான கலையா கிருதா. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அதாவது இவ எப்படி இத அடைஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? படிச்சோன்னே என்ன தோணும்? ச்சே நாமளும் அந்த மாரி ஆயிரணும் அப்படின்னு தோன்றிரும். அந்த அளவுக்கு அப்படியே வார்த்தைகள் அப்படியே போட்டு ஜாலம் அப்படியே ஈர்க்கிறார் பார்த்தீங்களா ஸ்லோகத்துல. இப்படி ஈர்க்கிறார். ச்சே நான் அந்த மாரி ஆயிரணும்னு தோணும். என்ன பண்ணணும்? தபக, தீர்த்தம் இதெல்லாம் பண்ணு. ஜபம் வரிசையா ஒண்ணொண்ணா சொல்லிக்கிறார். மீனிங் எழுதிட்டே வர்றாரு. என்னென்ன பண்ணணும் நீ அதுக்கு என்னென்ன சாதனை இந்த இந்த சாத்தியத்தை அடையணும்னு நீ ஆசைப்படுறியா? ஏன்னா சொன்னோனே எல்லாத்துக்கும் அந்த மனசுல அந்த ஆசை வரணும்னே அடுத்த லைன் என்ன போடாரு? ஏய் வெயிட் என்ன பண்ணணும்? தபம். நீ என்ன பண்ணணும்? தபம். தபக. அதுக்கு இந்த உரை எழுதுற ஆசிரியர் சொல்றாரு, தப்பத்திலேயே உச்சகட்ட தப்பம் எது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, உபவாசம் இருங்கங்கிறார். நாக்கை அடக்கினால் 4 மடங்குங்கிறது பேச்சு. இன்னொன்னு என்னது? சாப்பாடு. நீங்க பாருங்க இந்த பேச்சையும், சாப்பாட்டையும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுனா என்னங்க? ஏங்க பேசாமயே இருக்கணுமா? சில கேள்விகள் வருது. ஐயய்யோ! பேசாம இருக்கிறது அல்ல. உறவுகளிடம் பேசாமல் இருத்தல் அல்ல. எவ்வளவு பேசணும்? என்ன பேசணும்? எங்க பேசணும்? எப்படி பேசணும்? மேக்ஸிமம் பேச்ச குறைக்கணும். எல்லா உறவுகளிடமும். அப்பதான் இறைவனுக்கு பிடித்தவனா ஆக முடியும். சும்மாலாம் இறைவனுக்கு பிடித்தவனா ஆகுறதெல்லாம் ஐயய்யோ! நாங்க அவரையெல்லாம் ஏமாத்த முடியுமா? ஸ்கூல் டீச்சர் ஏமாத்துற மாரி, காலேஜ் புரொஃபசர் ஏமாத்துற மாரி, சம்திங் குடுத்து கோர்ட்ல ஏமாத்துற மாரி, அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. நீங்க என்ற ஒரு ஒரு எண்ணமும் அவருக்கு அங்க தெரிஞ்சுட்டு இருக்குது. எப்படி ஏமாத்துவீங்க? ஏமாத்தலாம்னு நெனைக்கிற எண்ணமும் அவருக்கு தெரியுது. அப்ப எப்படி அவரெல்லாம் ஏமாத்த முடியாது. சோ என்ன சொல்றாரு? இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இந்த ஆச்சாரிய உரை எழுதுறவர் என்ன சொல்றாரு? உபவாசம்ன்றாரு. இந்த இடத்துல நீ உபவாசம். ஏன்னா, நாக்க கட்டுப்படுத்து. சாப்பிடுறதுலயும் சரி, பேச்சிலயும் சரி. இந்த 2 மட்டும் கட்டுப்படுத்தி பாருங்களேன். அவர் சொல்றாரு, தபம், உடல் தூய்மை, மன தூய்மை தானாக வந்து அமையும். சொல்றாரு அவரு. ஆசாரி சொல்றாரு, 2 கட்டுப்படுத்து. சாப்பாட்ட கட்டுப்படுத்து. நாக்க சாப்பிடாமயே இருக்குன்னு அர்த்தமா? நல்ல ஏன்னா உண உட இந்த இந்த உணவு வந்து சரி, இந்த உடம்பு என்பது இறைவன் கொடுத்த பொக்கிஷம். அதை பாதுகாத்து வைக்கணும். அதுலலாம் கிடையாது. போட்டு நொங்கு நொங்குன்னு எக்சர்சைஸ் பண்ணணும். கரெக்ட்டா சாப்பிடணும். ஆனா, எங்க சாப்பிடணும்? எவ்வளவு சாப்பிடணும்? எத சாப்பிடணும்? சத்துவ குணத்துக்கு பிரதானமாக என்னை மாற்றிக் கொள்வதற்கு உண்டான உணவு, சத்துவ குணத்தை வளர்த்துக் கொள்வதில் முதலாக வருவது பேச்சு. ஜஸ்ட் லைக் தட் நாம கெட் டுகெதர்ன்னு பேச ஆரம்பிச்சிடுறோம். அது சத்துவ குணத்த என்ன பண்ணும்? பெற்று வச்சிருந்த சத்துவ குணத்த 4 வார்த்தை போட்டு லொட லொடன்னு வளர்ந்தீங்கன்னா, கட கட கடன்னு எங்க வந்துருவோம்? ரஜோ குணம் தான் பேச வைக்கிறது. கீழ இறங்கிருவோம். சோ ஏன்னா சாதகன் யூ ஷுட் பி வெரி அலர்ட். தபக உபவாசம்னு எழுதிக்கலாம். அவரது உரையாசிரியர் அப்படி எழுதுறாரு. இந்த இடத்துல எத்தனையோ தபம் இருக்கு. பேசிக்கா நம்பர் 1 எதுங்க? ஏன்னா அத்தன தவம் இருக்கு. எத நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு 2 மட்டும் முக்கியமா படி. 1 நாக்கு எது? நாக்கு 2ம். சாப்பாடு, பேச்சு. 2யும் எப்படி கொண்டு வா? உன் கட்டுக்குள்ள கொண்டு வா. எத சாப்பிடணும்? எவ்வளவு சாப்பிடணும்? எங்க சாப்பிடணும்? எத பேசணும்? எங்க பேசணும்? எவ்வளவு பேசணும்? பேச்சுக்களை எவ்வளவு குறைத்துக் கொள்ளணும்? ஏங்க அது யார் முயற்சியால நடைபெறுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ப முயற்சி பண்ணா தான். தானா குறைஞ்சிரும் பேச்சு. அடுத்தது தீர்த்தம். இது வந்து யாத்ரா. தீர்த்தாடனம் சொல்றோம்ல, யாத்திரை செல்லுதல். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாத்திரை போறதுங்கிறது எதற்கு? அங்க போனா தான் தெரியும் நம்ம எந்த அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்கிறோம்னு. ஒரு பில்லோல இருந்து, ஒரு பெட்ஷீட்ல இருந்து அடிக்ட் ஆயி வச்சிருப்போம். அடிக்ட் ஆன மனம் பலகீனமான மனம். எந்தத்தன விஷயத்த நீங்க அடிக்ட் ஆயிருக்கீங்களோ, அத்தன விஷயத்த அத்தன அளவுக்கு மனம் அங்க பலகீனமாயிட்டே போகும். அப்போ அடிக்ட் ஆன விஷயத்த கண்டுபிடிச்சு விடணும்னா, எங்க தான் போயாகணும் வீட்ட விட்டு. ஏன்னா, வீட்ல அது வந்து கம்ஃபோர்ட் ஜோன் வந்து ஈஸியா கிடைக்காது. எனக்கு அடிக்ட் ஆயிருக்குன்னே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. முடியவே முடியாது. சாப்பாடு. கரெக்ட்டா நம்மளே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு வச்சுக்கங்களேன். நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கிறோங்கிறது வெளியில போய் ஒரு வாய் அள்ளி போட்டா தான் தெரியும். ஐயய்யோ!
நாம ஏத்துக்கிட்டாலும் வயிறு என்ன ஆகாது. என்னடி புதுசா என்னென்னமோ உள்ள தள்ளுற, ஐ டோன்ட் வாண்ட் இட்ன்னு வெளியில தள்ளும். எப்படியோ ஒண்ணு பண்ணிரும். சோ அப்பதான் தெரியும் அந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கிறோம்னு. சோ தீர்த்தம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணி தான் அவன் ஞானி ஆயிருக்கான். சாதனம் பண்ணி தான் அவன் சாத்தியத்தை அடைந்திருக்கிறான். 3வது ஜெபம். அதுதான் தினம் நம்ம என்ன பண்றோம்? ஜெபம். மனம் தூய்மையின் பொருட்டு இது நம்ம இப்ப தியான வகுப்புல அதிகமா பார்த்ததுனால, இந்த பலன்கள்லாம் நாங்க சொன்னதுனால 2வது வரியில முடிச்சுக்கலாம். மனத்தின் தூய்மை, ஏகாக்கிரத சித்தம், மனம் பலமடையணும்னா, தியானம் ஃபர்ஸ்ட் செய்யவே கூடாது. தியானத்துக்குண்டான மெடிடேஷனுக்கு உண்டான மனதை ரெடி பண்ணி குடுக்கிறதே எது? ஜெபம். எங்கேங்க சொல்லி தராங்க இந்த காலத்துல? போய் பாருங்க ஆர்கனைசேஷன்ல யாராவது அது மானச ஜெபம்னா, இறைவனுடைய மந்திரத்தையோ, நாமத்தை மட்டும் தான் பண்ணணுங்குது சாஸ்திரம். வேற எதையும் நீ எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப நீங்க தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி ஃப்ரீடம் குடுப்பாரு. ஒரு டியூப் லைட் கூட எடுத்து வச்சு நீ தியானம் பண்ணல. உனக்கு எந்த மனம் வந்து எந்த இடத்துல மனம் லயிக்குதோ அத புடிச்சுக்கோ பாரு. ஆனா ஜெபத்திற்கு கண்டிஷன் இருக்குது. இறைவனுடைய நாமத்தை அல்லது மந்திரத்த மட்டும் தான் அதுவும் தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்ந்து அது குறிப்பிட்ட அந்த ஒரு காலத்த ஃபிக்ஸ் பண்ணணும். 5:00 அப்படின்னா, அந்த 5:00ல பண்ணணும். இறைவனுடைய நாமத்த தான் பண்ணணும். அல்லது மந்திரத்த பண்ணணும். தொடர்ந்து இடைவிடாமல் பல நாட்கள் பண்ணுனோம்னா தான் அந்த என்ன சொல்றது? தூய்மையும், ஒரு ஏகாக்கிர சித்தம் அப்படி ஜம்முன்னு வந்து அமையும். அப்புறம் தான் யூ ஆர் குவாலிஃபைட் டூ டூ தியானம், மெடிடேஷன் பண்றக்கு இதெல்லாம் பண்ணாம போய் கண்ண மூடி உட்கார்ந்தா என்ன? ஐயோ! தியானமே பண்ண முடியலைங்க. வச்சா மனசு எங்கெங்கேயோ ஓடுது. ஏன் சொல்றோம்? அந்த ட்ரெய்னிங் ப்ராப்பரா இல்லைன்னா, தியானம் செய்ய முடியாது. என்ன பண்ணுது? நெகட்டிவ் எஃபெக்ட் கொண்டாந்து விட்டுரும். சோ ஜெபம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன சொல்றாரு? தானம். அவருக்கு எது எது ஞாபகம் வருதோ சொல்றாருங்க. அவ்வளவுதான். கடைசியில நான் பின்னால ஒரு வரி போடுவாரு பாருங்க. எனக்கு எது எது தெரிஞ்சுச்சு அப்ப ஞாபகத்துக்கு வர சொல்றாரு. அவ்வளவே தவிர தானம்ங்கிறது என்னது? நம்மகிட்ட எது இருக்குதோ அதை கொடுத்தல். அது டைமா இருந்தாலும் சரி, காலத்த கொடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அடுத்தது உழைப்பை கொடுத்தல். ஏன்னா கொடுத்தல்னா உடனே தானம். உடனே என்கிட்ட காசு இல்ல. ஐயா அது இல்ல. காசு யாரு கேட்டா? எது உங்கட்ட இருக்குதோ அனலைன் பண்ணிக்கீங்க. எது உங்கட்ட இருக்குதோ அத மத்தவங்களுக்கு கொடு. காலம் இறைவன் கொடுத்தது. நீ சம்பாரிச்சது இல்ல. காலம் என்பது எனக்கு இறைவன் கொடுத்தது. அத கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? ஆனா அதுதான கஷ்டமா இருக்குது. நெளியுது. காலத்த கொடுக்கணும். உழைப்பு அடுத்தது. ஐயையோ! எனக்கு என் குடும்பத்த தவிர பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணு செய்யறனாவே அது பெரிய வேலையா நெனச்சுட்டு இருந்தேன். இது என்ன பண்ண சொல்றாங்க இப்போ? யாருன்னே தெரியாதவங்களுக்கு போய் நீ உதவி பண்ணுனா, உடம்பு என்ன பண்ணுது? நெளியுது. ஐயையோ! முடியலையே! குடும்பத்த விட்டுட்டு நான் வெளியில ஓடி போயிருவேனாட்டுருக்குதே! குடும்பத்த கவனிக்காத மாரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. பாருங்க. நெறைய நான் பண்ண போனா, மனசுக்குள்ள என்னென்ன வருது? கில்ட்டி கான்ஷியஸ் வருதாம்மா? என் குடும்பத்த கவனிக்காம போறேனே! இதெல்லாம் எத காமிக்குது? எதுன்னு தெரிஞ்சா சரி. தானம், காலம், உழைப்பு அ எது இருக்கோ. உங்களுக்கு பணம் இருக்குதா? பணம், அன்னதானம், வித்யா தானம், அறிவ குடுக்கலாம். நமக்கு என்ன அறிவு இருக்கோ, ப்ராப்பரா அடைஞ்சிட்டு குடுக்கணும். எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் குடுப்பது, வலக்கை குடுப்பது, இடக்கைக்கு தெரியாம குடுக்கறதுக்கு பேரு தானம். இந்த மாரி கண்டிஷன்ஸ் நம்ம நெறைய பார்த்திருக்கோம். ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். பவித்ராணி இதெல்லாம் என்னங்கிறாரு? இதெல்லாம் உன்னை தூய்மைப்படுத்தும் இதராணி. இதராணினாங்க, இன்னும் என்னென்ன சாதனங்கள் நீ இப்போ வகுப்புகள படிக்கிறியோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்கிறாரு. இதராணி. நான் வந்து நாம்காவாசா ஒரு 4 சொன்னேன். இதராணி. எது எது இதுவரைக்கும் படிச்சியோ தியானங்கள்னு எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணிக்கோ. மற்றவைகள் இதராணின்னா மற்றவைகள்னு அர்த்தம். அது எல்லாத்தையும், எல்லா சாதனத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கோ. அதெல்லாம் என்ன பண்ணுது உன்னைய? எதுக்கு நான் இத உன்னைய பண்ண சொல்றேன்னா, இறைவன் சொல்றாரு, பவித்ராணி. இதெல்லாம் உன்னை தூய்மைப்படுத்தும் சாதனங்கள். மனதை, உடம்பை, மனதை தூய்மைப்படுத்தும் சாதனங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? ந ந அலம். நாலம் படிக்கலாம் நலம். குர்வந்தி தாம் சித்திம் யா ஞான கலையா கிருதா. இந்த ஞான கலையா கிருதா. என்ன சொல்றாரு? தூய்மைப்படுத்துது ஓகே. ஆனா, ஞானத்தின் மூலியமாக நீ தூய்மை அடைதல் என்பதை எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து சாதனத்தின் மூலியமாக நம்மை தூய்மைப்படுத்துதல் இவ்வளவு நேரம் சொன்னாரு. கம்பேர் பண்றாரு. ஞானத்தின் மூலியமாக உனக்குள்ள என்ன ஏற்படும்? இந்த தூய்மை
பண்றதுங்கிறது நடைபெறும். உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொள்கிறாய் ஞானேன. அத பார்க்கும்போது, ஞானத்தின் மூலியமாக உன்னை பவித்திரம் பண்ற பாத்தியா? அத பார்க்கும்போது, இதனால் இந்த சாதனங்களால் நீ அடையும் தூய்மை என்பது என்ன சொல்றாரு? ரொம்ப குறைவு. அப்ப ஞானத்தின் மூலியமா தான் பவித்திரம் எப்ப ஆகுறோம்? உண்மையில் நான் பவித்திரமாவது கங்கை நீரை தெளித்துக் கொள்வதாலேயோ, உப்பு அ அப்ப சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வதாலேயோ, சுத்தமான இடத்தில் வாழ்வதாலேயோ, இதெல்லாம் வந்து உடல் சுத்தம். மன சுத்தம் என்ன பண்ணும்? இந்த ஜபம், தீர்த்தம் இதெல்லாம் எத சுத்தம் பண்ணுது? மனத சுத்தம் பண்ணுது. இப்ப உடலை சுத்தம் பண்றது சில சாதனங்கள் இருக்கு. குளித்தல், புது ஆடை இதெல்லாம் வந்து உடல் சுத்தம். உடல் சுத்தமா வீட்ட வச்சுக்கிறது, உடல சுத்தமா வச்சுக்கிறது, சூழ்நிலை சுத்தமா வச்சுக்கிறது உடல் தூய்மை. மன தூய்மைங்கிறது எப்படி அமையும்? மனதிற்குண்டான அழுக்குகளை நீக்குதல் அல்லது சாதனங்களை மேற்கொள்ளுதல். தபம், தீர்த்தாடம், ஜபம், தானம் இதெல்லாம் எத சுத்தம் பண்ணுது? மனதை சுத்தம் பண்ணுது. இத தாண்டுங்கிறாரு. அதாவது ஞானத்தின் மூலியமாக என்ன சுத்தமாகுது அப்படின்னா, உன்னுடைய அகங்காரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, சாதனத்தின் மூலியமாக என்னுடைய அகங்காரத்தினுடைய நிலை என்ன? ஞானத்தின் மூலியமாக என்னுடைய அகங்காரத்தின் நிலை என்னன்னு பாருங்க புரிஞ்சு போயிரும். இப்போ சாதனங்கள் நீங்க பண்ண அகங்காரம் பழுக்கும். அகங்காரம் என்ன ஆகும்? பழுக்கும். பழுக்கிறது எதுக்கு? ஒரு மரத்தில் ஒரு மாமரம், மாங்காய் பழுக்கிறது என்பது எதற்கு? அத விட்டு கீழ வர்றதுக்கு. ஒரு மரத்துல பழம் இருக்கு. காய் பதிலா மாங்காய் பார்க்குறீங்க. ஏன்னா சீசன் வந்துருச்சு சொல்றேன். அது பழுக்குது. ஏன்னா பழுக்குங்கிற வார்த்தை கரெக்ட்டா நெறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா எத மீன் பண்ணி பழுக்குறதுங்கிற வேர்ட் போடுறேன்னா, பழுத்தல் என்பது கெட் ரெடி டூ கெட் அவுட் ஃப்ரம் த ட்ரீ. கெட் அவுட் ஃப்ரம் த ட்ரீ தான் அது என்ன ஆகுது? பழுக்கிறது. பழுத்தல் என்பது அந்த மரத்திலிருந்து விடுபடுவதற்காக அந்த காய் பழுக்கிறது. இப்ப பழுக்கிறதுன்னா புரிஞ்சுதுங்களா? அதைப்போல சாதனங்களை நீங்க செய்ய மாங்காயாக இருந்த அகங்காரம் பழுக்கும். அவ்வளவுதான். கெட் ரெடி டூ கெட் அவுட் ஃப்ரம் யூ. சாதனங்கள் மூலியமாக அகங்காரம் பழுக்கும். பழுக்கும். நல்லா பழுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? கெட் ரெடி டூ கெட் அவுட். அதாவது அதை விடுபடுவதற்கு ரெடியாகிற ஸ்டேஜ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அதுதான். எது? அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு ரெடி ஸ்டேஜ். கீழே விழுவதற்கு இன்னும் விழுகல. பழுத்துட்டா உடனே விழுந்துராது. விழுவதற்கு அது என்ன இருக்குது? பழுத்தல் மட்டும் பாருங்க. இப்ப நாளைக்கு விழுந்திருக்க அத பத்தி நினைக்காதீங்க. பழுத்தல்ங்கிறது எதுக்கு? கீழே விழுவதற்கு ரெடி ஸ்டேஜ். அதான மாங்காய் பழுத்திருக்கு. கீழே விழுவதற்கு ரெடி. அதைப்போல அகங்காரம் என்பது மாங்காயாக நமக்குள்ள இருக்கும். அது பழுத்தல் என்பது இந்த சாதனங்கள நீங்க பண்றீங்க அப்படின்னா, அகங்காரம் பழுக்கும். கீழ விழுவதற்கு உங்கள விட்டு போறக்கதே ரெடி மட்டும் தான் ஆயிருக்கும். ஞானேன அகங்காரம் என்ன ஆகுது? இங்க சாதனத்தின் மூலியமாக அகங்காரம் என்ன இருக்கும்? பழுத்து தான் இருக்கும். ஆனா ஞானத்தின் மூலியமாக அகங்காரம் இல்லாமல் ஆகிவிடும். கீழ விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பழம் என்ன ஆயிடுச்சு? எதுக்காக பழுத்துதோ அது முடிச்சுச்சு. பழுத்துனா என்ன? அது பழுத்து அங்கேயே ஒட்டிக்கிட்டே இருக்குமா என்ன? கீழ விழுகணும். அந்த விழுதல் என்பது யாரால நடைபெறுகிறது? ஞானேன. அப்ப ஞானம்ங்கிறது நம்ம கைய வச்சு இப்படி பொறிக்கிறோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்துரும். பழம்ங்கிறது மரத்திலிருந்து ஒரு ஃபோர்ஸ் பார்த்தா வரும். தானாக என்ன ஆயிடுது? விழுகுது. அல்லது பொறிச்சதுக்கு அப்புறம் அது விழுபடும். என்ன சொல்றேன்னா, நீங்க சாதனங்கள பண்ணும்போது ஒரு சாதகனா நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? அதுல தான் கன்ஃப்யூஷனே. இப்ப சாதகனா நம்ம இருக்கிறோம். சாதனைகளை நம்ம மேற்கொள்றோம் அப்படிங்கிறது, அகங்காரத்தை விடுதல் முடியாது. சாதகனா இருக்க வரைக்கும் அகங்காரத்த நம்மனால விட முடியாது. விடுவதற்கு தயார் நிலைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்னு புரியுது. இது பேசிக்கா ஒரு சாதகன் எதுக்கு சாதனை பண்றான்? தன்னுடைய அகங்காரத்தை பழுக்க வைக்கிறான். ஆனா மரத்துல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். பட் கெட் ரெடி. அப்ப ஞானம் என்ன பண்ணுது?
அகங்காரத்தை இல்லாமல் ஆக்கும். சோ சாதனைகளை மேற்கொள்வதற்கு அகங்காரம் ரொம்ப முக்கியம். அகங்காரம் இருந்தா தான் நீங்க சாதனைகளையே மேற்கொள்ள முடியும். பாருங்க, அகங்காரத்த வச்சுதான் சாதனைய புடிக்கிறோம். இந்த சாதனை, தபசு, ஆ கர்மயோகம் எத்தன சாதனங்கள். த த தம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதான சாதனங்கள் கோடிக்கணக்கான சாதனங்கள அகங்காரத்த வச்சுத்தான் நீங்க அத புடிக்கிறீங்க. ஆனா, அந்த எத போய் புடிச்சீங்களோ, அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அகங்காரத்த அப்படியே பழுக்க வச்சிருக்கும். இவ்வளவுதான் ஒரு சாதகன் ஸ்டேஜ். அவன் ஞானத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் அகங்காரம் நல்லிஃபை இல்லாமல் ஆக்கப்படும். அதுதான் இங்க சொல்றாரு. ஞானக்கலை. அப்ப அத பவித்திரம். அந்த ஞானத்தினால் உன்னுடைய அகங்காரம் தாங்க அழுக்கு. என்னை புடிச்ச அழுக்கு என்னது? அகங்காரம். உலகத்திலேயே நம்பர் 1 அழுக்கு. அகங்காரம். அப்ப அந்த அகங்காரத்த ஞானம் என்ன பண்ணும்? இல்லாமல் பண்ணும். எடுத்தோனே இல்லாம பண்ணிடலாமா? இந்த சாதனமே தேவையில்ல. இன்னொரு ரூட் போலாம். சாதனமே எதுவும் தேவையில்ல. அகங்காரத்த இல்லாம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நடுவுல மீடியம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதை பழுக்க செய்து அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? விடுபட முடியும். தானா வந்துரும். பச்சை காய வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? குச்சி வச்சு டொப்பு டொப்புன்னு அடிச்சு எதுக்கு பிரயோசனம் அந்த காய் கீழ விழுந்து? யாருக்கு உங்களுக்கும் பிரயோசனம் இல்ல, மரத்துக்கும் பிரயோசனம். சோ பச்சை காய் என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப். நீங்க பாருங்க. அந்த பழுத்தலுக்கு ஒரு காலம் எடுக்கும். ஒரு ஒரு மாங்காயும் தான் பழுப்பதற்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்தை கொடுக்கணும். ஓவர் நைட்ல இன்னைக்கு மாங்காய் பார்த்துட்டோமா, நாளைக்கே பழுத்துரு, பழுத்துரு. எப்படி நடக்கும்? அது பழுப்பதற்கு எவ்வளவு காலம், எவ்வளவு பொறுமையா இருந்து பழுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகப் போகுது? கீழ விழும். அதே அகங்காரத்தை விடுதல். இது வந்து ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ஸுக்கும் பிக்ஸ் பண்ணிக்கணும். நாம வந்து ஒரு சாதகன். இதெல்லாம் தம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா இதெல்லாம் வந்து போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அத பழுக்க வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் ஞானத்தின் மூலியமாக தான் பவித்திரம். ஃபர்ஸ்ட் அழுக்கு என்னதப்பா இறைவன் சொல்றாரு? உன்னை புடிச்சிருக்கிற அகங்காரம் இருக்கு பாரு. அதுதான் நீ வச்சிருக்கிற அழுக்குலயே ரொம்ப மோசமான அழுக்கு. ஏன்னா, அது சாதனத்தின் மூலியமாக விட முடியவே முடியாது. வெறும் சாதனத்தையே பண்ணிட்டு இருக்கிற ஆயுசுக்கும் விடப்பட முடியாது. கண்டிப்பா எங்க வரணும்? ஞானேன தான் நீ எங்க வர முடியும்? அகங்காரங்கிற அழுக்கை விட முடியும். அடுத்தது கண்ட்ரோல் பண்றார். தஸ்மாத் ஞானேன சகிதம் ஞாத்வா ஸ்வாத்மானம் உத்தவ. ஞான விஞ்ஞான சம்பன்னக. ஞான விஞ்ஞான கூடியவன். சம்பன்னகன கூடியவன். பஜமாம் பக்தி பாவத்தக. எல்லா சாதனத்தையும் சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்கும் முக்கியமா என்ன வேணுங்கிறாரு? ஃபர்ஸ்ட் சாதனம் பக்தி. உங்கட்ட பக்தின்னு ஒண்ணு இருந்தா தான் இந்த கேட்டே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் கேட்டுக்குள்ள ஓப்பன் ஆனா தானே உள்ளேயே போக முடியும். சோ கேட் என்னது? பக்திய முடிக்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து ஒரு புராணம். பாகவத புராணமா இருக்கிறனால பக்தி அப்பப்ப கிருஷ்ணர் சொல்லிட்டே இருப்பார். இப்ப மீனிங் எழுதிக்கலாம். தஸ்மாத்து ஆகவே என்ன பண்ணு? ஸ்வாத்மானம் ஞாத்வா. உத்தவ கூப்பிடுறார். இங்க தஸ்மாத் ஆகவே உத்தவா. ஹே உத்தவா சம்போதன பிரதமா. ஹே உத்தவா. உத்தவான்னு கூப்பிடுறா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமான கருத்து சொல்றேன். நல்லா கவனின்னு அர்த்தம். உத்தவா ஏன்னா எழுத்து மாதிரி தான் நிக்கிறான். எது கூப்பிடணும்? நல்லா கவனி. உத்தவா ஸ்வாத்மானம் ஞாத்வா. எப்படி? ஞானேன சகிதம் ஸ்வாத்மானம் ஞாத்வா. ஞானேன சகிதம். ஞானத்துடன் ஞானத்துடன் எது? ஞானேன சகிதன ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துடன் ஞான யோகேன யுஜ். அது யோகத்தை ஞான யோகத்தினுடன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது ஞான சாதனம். ஏன்னா ஞான சாதனம்ங்கிறத நேரடி சாதனம் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இதுல என்னது? சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா கர்மயோகம் என்னது? இன்டைரக்ட் சாதனம். நேரடியான சாதனம் கிடையாது. அப்ப நானேனங்கும் போது எதை எடுத்துக்கணும்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் நேரடியான சாதனம். ஞானேன சகிதம் அது சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலியமாக என்ன பண்ணு? ஸ்வாத்மானம் ஆத்ம தத்துவத்தை ஞாத்வா. இந்த சாதனத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் சாதனத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணு. தபக தீர்த்தக இதெல்லாம் என்னது? இன்டைரக்ட் சாதனத்தை ஃபாலோ பண்ணிட்டியா? அப்படியே ஆயுச கழிச்சிடாத. ஒரு குருவை கண்டுபிடிச்சு எங்க வா?
சவணம், மனனம், நிதித்தியாசனத்துக்கு வா. அப்படி வந்தீனா சுவாத்மானம் ஞாத்வா, உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சதற்கு பிறகு, எச்சம் அது வினை எச்சம், ஞாத்வா அறிந்து, அப்படி நிக்குது எச்சமா. ஞான விஞ்ஞான சம்பன்ன, ஞான விஞ்ஞானத்துடன் கூடியவனா, சவண மனன நிதித்தியாசனங்கிற சாதனை, நேரடி சாதனத்தை செஞ்சு ஆத்ம தத்துவத்தை அறிந்து, அப்படின்னு என்ன? ஆத்ம தத்துவ அறிதல் என்னங்க? ஞான விஞ்ஞான சம்பன்னக. ஞானம் இந்த இடத்துல சிரவணம், விஞ்ஞானங்கிறது நிதித்தியாசனத்தோட எடுத்துக்கலாம். அந்த அர்த்தம் வரும். ஞான விஞ்ஞானத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் என்ன வரும்? ஞானம்ங்கிறது சிரவணத்தின் மூலியமாக பெறுவது ஞானம். விஞ்ஞான நிதித்தியாசனத்தின் மூலியமாக பெறுவது விஞ்ஞானம். அது சம்பன்னக, சவண மனன நிதித்தியாசனத்துடன் கூடியவனாக என்ன பண்ண? பஜமா, என்னை அடைவாயாக. ஏன்னா பஜ்ஜுக்கு பாத்தீங்கன்னா அது தாத்துக்கு வழிபடு, தேடு, இந்த மாதிரி மீனிங் வரும். பஜ்ஜுங்கிற தாத்து தான் பஜ்ஜா வந்தது. பஜ்ஜுக்கு நிறைய மீனிங் இருக்கு. பஜ்ஜ கோவிந்தம் அந்த மாதிரி பஜ்ஜுங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபடுன்னு சொல்லலாம், தேடுன்னு சொல்லலாம், நாடுதல்னு சொல்லலாம், அடைதல்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? அடைதல். என்னை வந்து அடைவாயா. ஏன்னா சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலியமாக இறைவனை தேடுறமே என்ன? அடைதல். பஜ் பஜ்ஜ செகண்ட் பர்சன் லோட்டு, மேயு அப்படின்னு அர்த்தம். நீ என்னை அடைவாயாக, மோட்சத்தை அடைவாயாக. ஒரு வேர்டு போடுறாரு, பக்தி பாவத்தக. எதை உற்றாத? பக்தி பாவத்தக. அந்த வேர்டு அங்க போட்டுக்கலாம். பக்தி பாவத்தகனா பக்தி என்கிற சாதனையை முதலீடாக, கேபிட்டல் சொல்லும் பாத்தீங்கன்னா, தொழில் ஆரம்பிக்கிறேன்னா முதலீடு. அந்த மாதிரி இந்த பாதைக்கு எது முதலீடு? கேபிட்டல் பக்தி, ஸ்ரத்தா, டுவர்ட்ஸ் பகவான். அது ரெண்டும் தான் கேபிட்டல், முதலீடு. இந்த பாதையில உனக்கு முதலீடு அதுதான். பக்தி பாவத்தக. பக்தியை எங்கேயும் இழந்துடாத, எந்த இடத்துலயும் பக்தியை இழந்து விடாத. ஏங்க நான்லாம் பக்தியை இழக்க மாட்டாங்க, என்னை ஆட்ட பக்தி யாரும் கிடையாதுங்க அப்படிங்கிற சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ், வகுப்புக்கு வரக்கு என்னால முடியலீங்க, என்னால வகுப்பு அட்டன் பண்ண முடியலங்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றோம்? ஐ எம் வெரி பக்தகா, எனக்கு இறைவனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பக்தி பக்தி. ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன வருது? வகுப்புக்கு வரக்கு முடியலீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குங்க. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு புரியாதுங்க, நீங்க என்ன இடத்துல இருந்து பார்த்தா தாங்க தெரியும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நீங்க என்ன இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் ஜி தெரியும். என்னது உங்களோட அதிகம் ஜி, உங்களதெல்லாம் பரவாயில்லைங்க. இதெல்லாம் எதை காமிக்குது? பக்தி இஸ் கேட். ஏன்னா கேபிட்டல என்ன ஆச்சு? முதலீடே அங்க குறையா இருக்கும்போது, முதலீடு ஃபுல்லா போட்டா தானே பிசினஸ் நம்ம பண்ண முடியும். கேபிட்டலே இல்லாம எப்படி நம்ம பிசினஸ் எப்படி பண்ணுவீங்க? சோ கேபிட்டல் என்னது இந்த பாதிக்கு? பக்தி. பக்திங்கிறவங்க இல்லாத கேட். அந்த கேட் ஓப்பன் ஆனா தான் வீட்டுல போக முடியும். ஏன்னா இப்ப நம்ம ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வகையான ஸ்வீட் இருக்கு. அதுல மெயின் என்னன்னு நினைக்கிறீங்க? டேஸ்ட். பாருங்க 10 விதமான பலகாரம் இருக்கும், 10 விதமான எது வேணா எடுத்துக்குங்க. பேசிக் என்னது? டேஸ்ட்னு ஒண்ணு இருக்கணும். அந்த மாதிரி பக்திங்கிறது அந்த மாதிரி சொல்லுவேன். டேஸ்ட், ருசி. நாக்குக்கு எப்படி இருக்கிறது? ருசியா இருக்கணும். அந்த மாதிரி ருசிங்கிறது எப்படி? அந்த டேஸ்ட்ங்கிறது தான் உணவுக்கு இது ஆதாரமாக இருக்கிறதோ அதை போல பக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி ஏன் பக்தி எனக்கு வந்து என்னோட பக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்கு? மெஷரிங் ஸ்கேல் யாருன்னா உங்களுடைய மனமே தான். உங்களுடைய மனமே தான் உங்க பக்தி, நீங்க எங்க நிக்கிறீங்கிறது உங்களை புரிய வைக்கும். எப்போ இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு என்னால டைம் கொடுக்க முடியலன்னு தோணுதோ, பக்தி இஸ் கேட் ஆன் த வால். அப்ப நம்பர் 1 நீங்க கொண்டாடலின்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய கோல்ல நம்பர் 1 யார் இன்னும் வரல? இறைவன் வல்லின்னு அர்த்தம். இல்ல முணுமுணுக்குது, வீட்டுல அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, கிளாஸுக்கு போறதுனால எனக்கு இவ்வளவு இடைஞ்சல், மனசுக்குள்ள ஒரு போராட்டம், அதுதான் வெளியே காமிக்கிறீங்க. அப்படி வரும்போது என்ன அர்த்தம்? பக்தி இஸ் கேட் ஆன் த வால். பக்தி 100% உள்ள இருக்கு அப்படின்னா வாயிலிருந்து எதுவுமே வராது ஃபர்ஸ்ட். அப்படி வந்தாலும் என்ன சொல்லும்? நான் இந்த பாதையில் செல்வதற்கு யாருக்கும் தடுக்கக்கூடிய சக்தி கிடையாதுன்னு எப்ப உணர்வா உணர்ந்து சொல்றீங்களோ அப்ப பக்தி இஸ் 100. யாருமே இந்த பாதையில் செல்வதற்கு தடையாக இருக்கிற சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை, யாருனாலும் அந்த தடையை கொடுக்க முடியாதுன்னு எப்ப உணர்வு பூர்வமா சொல்றீங்களோ
அப்ப முணுமுணுக்க மாட்டோம். டிஸ்டர்பன்ஸ பத்தி பேசவே மாட்டோம். என்ன கத்துக்கிட்டோம், என்ன கத்துக்கிட்டோம்னு இருக்குமே தவிர, எத பத்தி பேச மாட்டோம். அவாந்தர பலன நெறைய பேசுறோம். இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறங்க எனக்கு மனசு வந்து ரொம்ப சாந்தமா இருக்குதுங்க. நல்ல முடிவுகள்லாம் சூப்பரா எடுக்குறேங்க. அது எங்க வீட்டுக்குங்க விட நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டேன். இதெல்லாம் அவாந்தர பலன். இதுக்காக நம்ம வகுப்புக்கு வர்றதில்ல. அதெல்லாம் சுச்சுப்பீஸ். எது மத்தவங்களோட கம்பேர் பண்ணி, நான் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கிறேன். எதுக்கு கொஞ்சம் எதுக்கும் நான் வந்து டிஸ்டர்ப் ஆகுறதில்ல. நம்ம ரொம்ப ஒரு தெளிவா இருக்கிறேன். தெளிவான முடிவுகள் எடுக்கிறேன். ஐயா! அது வந்து நம்மளுடைய தாத்பரியம் அல்ல. அது அவாந்தர பலன் இருக்கட்டும். அது நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் புண்ணாக்கு கிடைக்கும். நம்ப எண்ணெயாட்ட போயிட்டு புண்ணாக்க கொண்டு வரேன்னு பெருமைப்பட்டுக்க கூடாது. முட்டாளு. நம்ம கையில என்ன இருக்கணும்? கேனு ஆயில் இருக்கணும். ஏங்க நான் உஷாரா நான் புண்ணாக்கு எடுத்து நீங்க பேசும்போது புண்ணாக்கு எடுத்துட்டு வந்தேன்னு பேசுற மாரி இருக்கு. அதெல்லாம் அவாந்தர பலன். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கடைக்காரன் புண்ணாக்கு எடுத்து பேக் பண்ணி குடுத்துருவான். நீங்களே ஐயய்ய வேண்டான்னா, சரி கூலிக்கு கழிச்சுக்கிறேன் போன்ருவான். அப்படிதான் சொல்லுவாரே தவிர, புண்ணாக்க அவரு குடுத்துருவாரு. பட் அவர என்ன க க நம்மளோட எண்ணம் புண்ணாக்கை வாங்கிக் கொண்டு வருவதற்கல்ல. இது புண்ணாக்குங்கிறது எது எது? நான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குங்க. முதலுக்கு இப்ப நான் தெளிவாயிட்டேங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், தெளிவா இருக்கேன். நல்ல சுயநலம். அப்போ நீங்க உங்களத்தான் பிரதானப்படுத்துறீங்க. எங்க இறைவன விட்டடிச்சுட்டீங்க. அந்த அது அது அதுவே தெரியறதில்ல. இறைவன பக்திங்கிறது இருந்தா, இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். மனசு வந்து சந்தோஷமா இருக்குதா? தெளிவா இருக்குதா? அதெல்லாம் அது கிடைக்கும். கிடைக்கும். நீங்க கேட்கலாம் கிடைக்கும். நமக்கு எங்க ஓடணும் புத்தி? இறைவனை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய அங்க இருக்கணும் நம்ம எண்ணம் முழுவதும். இது கிடைக்கிறது, கிடைக்காம போகுது, இருக்குது. பிராரப்த பிரகாரம் எது வருதோ, அப்படி அது ஒரு அதுக்கு பிரதானமே குடுக்க மாட்டோம். ஆனா மெயினா நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது, வகுப்புக்கு முன்னால இருந்து வகுப்பு வந்ததுக்கும், இப்போதைக்கு என் மனம் தெளிவா இருக்கு. நான் தெளிவா புத்தி அதாவது தெளிவா சிந்திக்கிறேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அது வகுப்பினுடைய நோக்கம் அல்ல. ஆனா கிடைக்கும். போனஸ். போனஸ்ங்கிறது இது வந்து சம்பளம். அது என்னது? மனதினுடைய மாற்றங்கள், புத்தியினுடைய மாற்றங்கள், ஏகாக்கிரசித்த கண்டிப்பா உங்கள புத்தி நல்லா ஷார்ப்பன் பண்ணும். சூக்ஷ்மம் பண்ணிவிடும். அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து போனஸ். போனஸ்ங்கிறது வருஷம் 1 நாள் தான் கிடைக்கும். ஆனா முக்கியம் எதுக்காக நம்ம வேலைக்கு போறோம்? போனஸ்க்காக வேலைக்கு போறோம்? சம்பளம். இது என்னது? சம்பளம் தான் இது முக்கியங்கிறேன் நான். போனஸ்ங்கிறது அது தானா கிடைக்கும். 1 வருஷம் செஞ்சீங்கன்னா, தானா கிடைக்க போகுது. ஸோ வி ஷுட் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் என் மனம் நல்லா இருக்கு. திருப்திங்கிறது தானாக இறைவனாக பார்த்து அனுகிரகம் பண்றது அதெல்லாம். நீங்க பெறன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த பாதையில் வந்தவங்களுக்கு இறைவனா பார்த்து எத குடுக்குறாரு? நானே முயற்சி பண்ணி பெற்றுட்டேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்? அகங்காரம் அங்க ஆட ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அடக்க முடியாது அத. சோ, இத நான் பாதியில் வந்ததுனால, இறைவன் எனக்கு என்ன குடுத்திருக்காரு? மனத வந்து தெளிவா வச்சுக்கிற மாரியும், புத்தி வந்து ஷார்ப்பா திங்க் பண்ற மாரி, யார்ட்ட என்ன பேசணும், எவ்வளோ பேசணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்தது. அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நீங்க எதையுமே பெற முடியாது. இது எதையுமே பெற இந்த என்ன சொல்றது? மன தெளிவையோ, புத்தியோட ஷார்ப்னஸையோ அல்லது வீடு வந்து இப்ப நல்லா இருக்குங்க. வீட்டுக்குள்ள சண்டையே இல்லைங்க. எல்லாம் அமைதியா போற மாரி இருக்குதுங்க. சொத்து பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. ஐய்யய்யோ! இது நம்மளுடைய இது இறைவனாக பார்த்து ஏன் என்ன சொன்னாரு? "நீ ஒரு அடி எடுத்து வைடா, உன்னை 7 அடி நான் தூக்கிட்டு போறேன்னு" சொன்னாரு பார்த்தீங்களா? அதுக்கு அவரு குடுத்துட்டு இருக்காரு. என்னுடைய முயற்சி ஞானம் பெறுவது மட்டும் தான் என்னோட முயற்சியே தவிர, இதெல்லாம் அவரு குடுக்குறாரு, நான் வாங்கிக்கிறேன். அவ்வளோதானே தவிர, அது உங்களுடைய முயற்சியில் வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணதுனால, நான் மனம் தெளிவடைந்தேன் சொல்வது, அகங்காரத்தினுடைய உச்சம். வித்யா, கர்வம். அது ஆள அழிச்சிரும். ஒரு படி ஏறக்கூடாது. ஏன்னா அந்த இடம் வித்யா கர்வம் வரும். ஏன்னா அந்த அகங்காரம் நின்னு தான் நீங்க படிக்கிறீங்க, வகுப்புக்கு வர்றீங்க. சோ வித்யா கர்வம் வரும். ஆனா வித்யா கர்வத்த அழகா ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏய்! அப்படின்னு என்ன பண்ண தெரியணும். மண்டை ஓரத்த அந்த கர்வத்த கொண்டு ஓரமா ஒதுக்கி வைக்க தெரியணும். ஏய்! ஆஹா! ஆனா எல்லாரும் பேசும்போது பார்த்தா நமக்கு ஐயோ! எல்லாம் போய் எங்க விழுவுறன்னு தெரியுது. வித்யா கர்வத்துல விழுவுறாங்களே, விழுவுறாங்களே. நான் இங்க மாரடிச்சுக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ! விழுந்துராதீங்க. ஏன்னா அப்படித்தான் காமிக்கும் அது. அகங்காரம் அப்படித்தான் காமிக்கும். நான் வகுப்புக்கு போனேன். நான் அமைதி அடைஞ்சுட்டேன். நான் புத்திசாலி ஆயிட்டேன். எனக்கு வர பிரச்சனைலாம் அப்படி தீர்ந்து போயிருது. கடலாட்டு வருது, இதாட்டு போயிருது. அதெல்லாம் உங்களால பெற்றது அல்ல சாமி. இறைவனுடைய அனுகிரகத்தினால் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சு, அவர் 10 அடி இழுத்து உங்கள கொண்டு உட்கார வச்சிருக்காரு. இதுல நீங்க என்ன பண்ணீங்க? நத்திங் டூயிங். ஏன்னா வித்யாகரும் நாங்க நெறைய பேத்த பார்த்திருக்கோம். இந்த பாதையில வந்ததுக்கு அப்புறம், அந்த வித்யா கர்வமே என்ன ஆயிரும், அவங்கள அடுத்த பாதைக்கு போறக்கு விடாது. ஏன்னா நான் தான், நான் தான், நான் தான், நான் தான், நான் தான். மன அமைதிக்கு நான் தான் காரணம். நான் என் உடம்பு ஆரோக்கியமா இப்ப யோகா பண்றோம். உடம்பு ஆரோக்கியம்னா, அதுவுமே இறைவனுடைய அருள் இருந்தா தான் நீங்க அந்த மணிக்கு எந்திரிச்சு யோகாவே பண்ண முடியும்.
தயவு செஞ்சு நான் பண்றேன், நான் பண்றேன்னு மாறு தட்டிக்காதீங்க. அவரு ஒரு செகண்ட் நெனச்சாருன்னா, 1 மாசத்துக்கு பெட்லயே ஓட முடியும் அவருனால. என் உடம்ப 1 மாசத்துக்கு பெட்லயேனாலும் அவருனால போட்டு வைக்க முடியும். ஏன் அத பண்ணல? உலகத்துல யாருமே 1 மாசம் பெட்ல இல்லையாங்க? எப்படிங்க நாம மட்டும் இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கிறோம்? "ஒரு படி ஏறு, நான் 10 படி தாரேன்னு" சொல்றார்ல, இது அது. உடல் ஆரோக்கியம். ஏன்னா இதுதான் ஆரோக்கியம் தான் வேதாந்தத்துக்கு மெயின். அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னா, அது இறைவனுடைய அனுகிரகம்னு புரியணுமே தவிர, நான் யோகா பண்ணேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு நெனச்சீங்க. அது யோகா கர்வம். இது வித்யா கர்வம். அது யோகா கர்வம். இப்படி ஒண்ணொண்ணுலயும் போய் என்ன ஏன்னா, அகங்காரனே ஒண்ணு கிடையாது. அதுல நின்னு வர்றதா கர்வம். யோசனை பண்ணி பாருங்க. அகங்காரனே ஒண்ணு கிடையாது. அதுல நின்னாத்தான் எது வரப்போகுது? கர்வம். இல்லாத ஒண்ண கல்பிதம் பண்ணி அத நான் அடைஞ்சேன் நெனைக்கிறதுக்கு பேர் என்னங்க? அப்ப என்ன பண்ணுது அது? ஸோ எதுல இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணும். எந்த இடத்துலயும் எனக்கு வேதாந்திக் ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய இடம், எந்த இடத்தில் நான் ஒரு வெற்றியை கண்டாலும், மனப்பக்குவத்தை கண்டாலும், அது என்னுடையது. நான் முயற்சி செய்து அடைந்தது அல்ல. அல்லவே அல்ல. அது இறைவனுடைய அனுகிரகத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப வேணாலும் புடுங்கிக்கலாம். குடுக்கப்பட்டது தானே. யூ ஆர் அ ட்ரஸ்டி ஃபார் திஸ் பாடி. யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் திஸ் பாடி. யூ ட்ரஸ்டி. இது கர்வத்தன. அது கம்பேர் பண்ணி. என்னையாட்டும் அவங்க இல்ல. நான் இந்த அளவுக்கு ஆயிட்டேன்னு சொல்றத கூட ஏத்துக்கிறேங்க. உடனே வகுப்புல இருக்கவங்கள கம்பேர் பண்ணி, நான் பாத்தீங்களா இப்படி வந்துட்டேன். அவங்க பாத்தீங்களா இன்னும் இப்படி இருக்காங்க. நான் பாத்தீங்களா 2 வருஷம் தான் ஆச்சு. அவங்க பாத்தீங்களா 5 வருஷம் படிச்சாங்க. என்னது இது? வாட் ஃபார் வி ஆர் லேர்னிங்? நான் பாத்தீங்களா அப்படி, நான் பாத்தீங்களா இப்படி, அவங்க பாத்தீங்களா இப்படி, கீழ. இது இது எதனுடைய வெளிப்பாடு? எப்ப மத்தவங்கள கம்பேர் பண்ணி நான் அவங்கள விட அதிகமா கத்துட்டேன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ, அந்த அன்னைக்கே உங்களுடைய வளர்ச்சியில் பெரிய அடி விழும். இதெல்லாம் அதான் அனுபவத்துல பேசுறேன். இது எங்கேயும் பாடத்துல இல்லைங்க. அனுபவத்துல எங்கூட படிச்சவங்கள வச்சு எனக்கு அனுபவத்துல புரிந்தது. அது எனக்கு எல்லாத்த விட வகுப்புல 100 50 பேர் படிக்கிறான். அத்தன பேத்த விட எனக்கு தான் நல்லா புரியுது. அப்படின்னு நெனச்சுட்டீங்க. அது ஒண்ணே போதும். 2 வருஷத்துல 1 வருஷத்துல பாருங்க நான் எவ்வளவு மனப்பக்குவத்தை அடைந்து விட்டேன். அவங்க பாருங்க 4 வருஷம் படிக்கிறாங்க. இன்னும் ஒண்ணுமே மாற்றம் வந்த மாரியே தெரியல என்கிட்டயே வந்து. தட் ஷோஸ் வாட்? தட் ஷோஸ் வாட்? சோ எல்லாமே என்னது? கொடுக்கப்பட்டதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க கரெக்ட். அப்பதான் தெரியும் யார் குடுத்தா? அந்த மனப்பக்குவத்தை, உங்களுடைய இன்டெலிஜென்ட்ட, உங்களுடைய எல்லா சக்தி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இறைவன் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, குடுத்திருக்காரு. அவ்வளவுதான். ஏங்க அதுக்குண்ட புண்ணியம் நான் தானே பண்ணுனேன். அஃப்கோர்ஸ் புண்ணியம் இருந்தா குடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. புண்ணியம் உங்க அக்கவுண்ட்ல வச்சிருக்கீங்கறக்காக அது பழுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது எப்ப வேணா பழுக்க வைக்கலாம் இல்லையா? ஏன் இன்னைக்கே பழுக்க வைக்கணும் என்ன இருக்கு? எப்படி? எப்படி நடந்தது அதெல்லாம்? அந்த புண்ணியம் வேற எதுக்கா பயன்பட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் வேதாந்தத்துக்கு கொண்டு வந்து குடுக்குற அந்த புண்ணியத்த கரெக்ட்டா? ஏன் நீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு அந்த புண்ணியம் கழிய போது, ஒரு பையன் பெத்தீங்கன்னா ஒரு புண்ணியம் கழிய போது, அதெல்லாம் அந்த புண்ணியத்த கழிக்காம, அந்த புண்ணியத்த ஏன் கொண்டாந்து வேதாந்தத்துக்கு குடுத்தாரு? நீங்க அவர வந்து இப்படி குடுன்னு கேட்டீங்களா என்ன பிறக்கறதுக்கு முன்னால? இறைவா எனக்கு வேதாந்தத்து புண்ணியத்த கொஞ்சம் வச்சுக்கிறேன். மிச்சத்த வேணா நான் உலகத்துல அனுபவிச்சுக்கன்னு கேட்டோமா என்ன? அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நாம எப்படி இருக்கோம்? சோ எதுவுமே என்னது? என்னால் அடையப்பட்டது கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, பக்தி பாவத்த. எந்த இடத்துல பக்தி? ஒரு 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 வளர்ச்சி எனக்குள்ள வரும்போது அது என்னன்னு தெரியணும். இறைவனுடைய அனுகிரகம்ன்னு தெரியும். அதாங்க பக்தி. எல்லாம் எல்லாம் பக்தி இருக்குங்க. ஆனா இது நான் அடைந்தேன். போச்சு அந்த பக்திங்கிறது அங்க காணாம போச்சு. எத நீங்க அடைஞ்சீங்க? அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இப்ப நான் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அவருடைய அனுகிரகம் இல்லாமல் என்னால பேச முடியாது. அவருடைய அனுகிரகம் உங்கனால கேட்டு புரிஞ்சுக்கவும் முடியாது. அதான் பக்தி. சும்மா கொண்டே அபிஷேகம் அதுக்கு பேரு பக்தி அல்ல. அவங்க பேசிட்டு இருக்கிறது அவனாலே. நான் கேட்கிறதும், கேட்டு புரிஞ்சுக்கிறதும் அவன் அருளாலே தான். அவன் தாள் அத நல்லா படிச்சுருவோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி லட்சம் தடவ சொல்லுவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? ஆக்சுவல் மீனிங் என்னது? அவன் அருள் இருந்தா தான் அவன் தாளையே பக்திய நீங்க செலுத்த முடியுங்கிறார். என்னுடைய அருள் இருந்தா தான் நீ என் மேல பக்திய செலுத்த முடியுங்கிறார். அடுத்தது ஏன்னா பக்திங்கிறது பேசிக் சாதனை. அடுத்தது 6வது எஸ். ஞான 6வது ஸ்லோகம். இது கொஞ்சம் ஈஸியான ஸ்லோகம். 7 வரைக்கும் பகவான் பேசுவாரு. அப்புறம் அர்ஜுனன். ஞான விஞ்ஞான விடுற மாரி இந்த வார்த்தைய. எத்தன தடவ ஓடுறாரு பாருங்க. ஞான விஞ்ஞான இப்ப என்ன சொல்றாரு அத? யக்ஞம்ங்கிறாரு.
அது ஒரு யக்ஞம். யக்ஞேன மாம் இஷ்ட்வா ஆத்மானம் ஆத்மனி ஸ்வர்ய சொர்க்க சொர்ய ம்? சர்வவா? எஸ். சர்வ யக்ஞபதி. இதெல்லாம் ஒரே கருப்பை. சர்வ யக்ஞபதி மாம்வை சம்சித்திம் முனையக ஆகமக. இப்ப சொல்றாரு. நீ மட்டும் நினைச்சுக்காத அர்ஜுனா. சாரி உத்தவா, உத்தவா. உத்தவா, இத நீ மட்டும் தான் கத்துக்கிட்டு இருக்கிற. நீ மட்டும் தான் படிச்சுக்கிற நினைச்சுக்காத. இந்த மண்ணில் உனக்கு முன்னால் கோடிக்கணக்கான பேரு இத அடைஞ்சிருக்காங்க. யார் யாரு? முனையக. ஃபர்ஸ்ட் வேர்ட் முனையக போட்டுக்கோ. முனையக அகமன். அகமன். முனையக முனிவர்கள் அடைந்தார்கள். எத? சம்சித்தி. இந்த சம்சித்தியை மோட்சத்தைன்னு எடுத்துக்கலாமே. மோட்சத்தை முனையக முனிவர்கள் அகமன்னு. இதற்கு முன்னால் பல முனிவர்கள் மனநசீலக முனின. அவ கிரகஸ்தாவா இருக்கிறனால முனிவன். மனநசீலக யாரு? முனிவன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முனிவன்னா உடனே ட்ரெஸ் போட்டவங்க, காவி உடை போட்டவங்க தான் முனிவர். காட்டுல உட்காந்துக்க முனிவர் அர்த்தமே கிடையாது. ஏன்னா அதனால எட்டமாலஜி டெர்மினாலஜி நம்ம முக்கியம். ஏன் சொல்லனா, வாட் டு யூ மீன் பை முனி? மனநசீலகா. சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா இருக்கா? நீ யாரு? முனி. அப்போ முனையக ப்ளூரல். அகமன்னு சம்சித்திம். எப்படி? ஞான விக்னேன யக்ஞேன. ஞானம் விஞ்ஞானம் என்ற யக்ஞம்னா இந்த இடத்துல சாதனை. மாம் இஷ்டுவா. அந்த 2 சாதனையின் மூலியமாக ஞான விஞ்ஞானம்னா சிரவண மனன நிதித்தியாசனம் சாதனம், டைரக்ட் சாதனம் எடுத்துக்கலாம். அந்த விஞ்ஞானம்ங்கிறது என்னங்கிறாரு? அது ஒரு சாதனம். அப்ப ஞான விக்னேன அப்படிங்கிற யக்னம்ங்கிறது இந்த இடத்துல சாதனமா எடுத்துக்கணும். அந்த சாதனையின் மூலியமாக மாம் என்னை இஷ்டுவா வழிபட்டு. வழிபட்டுன்னு என்னது? சிரவண மன நிதித்தியாசனம். வழிபடுறதுங்கிறது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் வழிபடுறதுங்கிறது என்னது? இறைவனை வழிபடுதல்னா என்னது? சிரவணம் பண்றது வழிபாடு. கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 1 ஹவர் பிரேயர். இத விட முக்கியமானது எதுக்கு நம்ம இது இழக்கிறோங்கிறத பார்த்துக்கணும். இப்ப இந்த ஒரு 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 1 மணி நேரத்த இழக்கிறோம் அப்படிங்கிறது, இட்ஸ் அ வழிபாடு. அப்போ சிரவண மனன நிதித்தியாசனம் இஷ்டுவான்னு என்னது? வழிபட்டு ஆத்மானம் அப்படின்னு என்ன? சாட்சி எங்கும் வியாபித்திருக்கிற சாட்சி ரூபமாக இருக்கிற என்னை ஆத்மனி. ஆத்மனி தன் மனதில் அர்த்தம். இந்த இடத்துல ஆத்மனியா மனதில். எங்கும் வியாபித்திருக்கிற சாட்சி சொரூபமாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை தன் மனதில். ஆத்மாவை எங்க நாம் அறிய முடியும்? மனதில் தான் அறிய முடியும். தன் மனதில். ஆத்மானம் எங்கும் வியாபித்திருக்கிற சாட்சி சொரூபமாக இருக்கிற ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற எது வேணா போட்டுக்கலாம். அதை தன் மனதில் ஆத்மனி தன் மனதில் வழிபட்டு சர்வ யக்னபதி மாவை. இப்ப இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் போடுறேன். நான் எப்படிப்பட்டவன்? சர்வ யக்னபதி. எல்லா யக்னங்களுக்கும் சாதனைகளுக்கும் நான் தான் தலைவன். அதான் சொன்னேன். எந்த விதமான சாதனைகளை நீங்க மேற்கொண்டாலும் அதுக்கு தலைவன் யாரு? நான் தாங்கிறாரு. ஈஸ்வரன் சொல்றாரு. யக்னபதிங்கிறாரு. எல்லா சாதனைகளுக்கும் நான் தான் தலைவன். அப்போ ஒரு சாதனை பத்தி தெரிஞ்சுக்கிறதும், ஒரு சாதனை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், அதுக்கும் இறைவனோட அருள் வேணும். அத நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஞானமா பரிணமிக்கிறதுக்கும் இறைவனோட அறிவு வேணும். அப்புறம் அத நீங்க ஃபாலோ பண்றதுனாலும் இறைவனுடைய அனுகிரகம். எல்லாருக்கும் என்ன நான் தான் தலைவன்ட்டாரு. அது உனக்கு தெரிஞ்சது அறிவுக்கு வந்தாலும் சரி, அத நீ ஃபாலோ பண்றதுக்கும் ஃபாலோ பண்ணி அதோட பலன் அடையணும். பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு சாதனையில. சாதனைனா என்னன்னு தெரிஞ்சு, அத ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சக்தி, ஃபாலோ பண்றதுனால வரக்கூடிய பலன். இந்த 3க்கு நான் தான் என்னது? தலைவன். இத 3யும் உனக்கு குடுக்குறது நான். அப்பதான் கர்வங்கிறது நம்மள விட்டு போகும். சாதனையை பத்திய சாதனைகளை உண்டு பண்ணணும்னு அவரே. சாதனமா இருக்கிறவரும் அவரே. சாதனை செய்யறதுக்குண்டான சக்தியை கொடுப்பவரும் அவரே. பலம். அந்த சாதனையுடைய பலத்தை கொடுப்பவரும் அவரே. அப்ப எல்லாத்துக்கும் என்ன நானு? தலைவன். சர்வ யக்னபதி மாவை. என்னை அவன் நான் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை யார் அடைகிறார்கள்? முனையக சம்சித்தி. முனிவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள். மோட்சத்தை அடைகிறார்கள். ஏன் இந்த மாரி முனையாக நெறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு சிரத்தை வருவதற்காக, மனதில் நம்பிக்கை வருவதற்காக.
இதுக்கு இந்த மாரி ஸ்லோகத்துக்கு என்ன சொல்லுவோம்னாங்க, பூர்வ விருத்தம், சரித்திரம் ஆகக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னால பூர்வ விருத்தம். உதாரணம் குடுக்கறது, உவமை குடுக்கறது அல்லது பூர்வ விருத்தம், சரித்திரம். இதுக்கு முன்னால சரித்திரம்ங்கிறது சமஸ்கிருட் வேர்ட். அதுதான் தமிழ்ல ஹிஸ்டரிக்கு என்ன சொல்றோம்? சரித்திரம்னு சொல்ல மாட்டீங்களா? சரித்திரம்ங்கிறது சரித்த வேர்ட் யூஸ் பண்ணி பாருங்க. சர் தாத்து. இந்த மாரி நடந்தவர்கள். சரித்தக தான் சரித்திரம். சரித்திரங்கிறது என்னைக்கும் உண்மைங்க. சரி, சர் தாத்து. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சர் தாத்து. சர்னா இந்த மாரி நடக்கிறது. இந்த மாரி நடந்ததுன்னு சொல்றதுக்கு பேர் தான் சரித்திரம்னு பேரு. இது மித்து. இது கற்பனை அல்ல. சரித்திரம்ங்கிறது என்னைக்கு என்னது? இவ்வாறு நடந்ததுன்னு சொல்றத சரித்தம். அந்த சரித்தம் தான் தமிழ்ல என்னவா இருந்திருக்குது? சரித்திரம்னு வந்திருக்குது. ஹிஸ்டரி அப்படிங்கிறது சரித்தம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட். அதனுடைய தாத்து சர். சர்னா இந்த மாரி நடந்தது. சோ ஆகு. முதல்ல நமக்கு முன்னால இந்த மாரி நடந்ததுன்னு சொல்ற ஸ்லோகம் இது. ஆகுகு. இந்த மாரி அந்த ஸ்லோகம் பூர்வ விருத்தம் சரித்திரம். ஆகக. ஆகுகு அல்லது ஆகுக. ஓகே. பகவானுடைய ஸ்லோகத்துல இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 7 ஸ்லோகம். அதுக்கப்புறம் உத்தவன் பேச ஆரம்பிப்பாரு. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.